ஏய் நான் தான். அப்பா என்னடா குரங்கு வரத்துக்கு முன்னாடி பெல் அடிச்சிட்டு வந்தா என்ன? திருட மாதிரி சத்தம் இல்லாம வந்து உக்காந்துக்கிட்டு இருக்க. ஏய் கோச்சுக்கிட்டியா? அப்புறம் நான் வெளில போய் பெல் அடிச்சிட்டே வரேன். இத நீ வெளியில வச்சு கேட்கணும்டா லூசு. ஏய் உடனே சரின்னு வெளியில போயிடாத. நான்லாம் டீசன்ட் தான். ஏய் உட்கார். நான் போய் உட்காரு. நீ சொல்ற நான் சொல்லு. நீ கல்யாணம் ஆக போற பொண்ணு, தனியா இருக்க. நான் ஒரு ஹேண்ட்ஸம் மேன், குடிச்சிட்டு வேற வந்திருக்கேன். யாராச்சும் பார்த்து உன்னை தப்பா நினைப்பாங்க, இப்படியாச்சும் இருக்க? என்ன அக்கறை என் மேல? அப்படின்னா சொல்லு, இப்பயே போயிடுறேன். என்ன விஷயமா வந்த? முதல்ல அதை சொல்லு. தினம் குடிச்சிட்டு வீட்டுக்கு போறேனா, அம்மா அப்பாவும் கஷ்டப்படுறாங்க. அதனால குடிக்கூடாதுதான் நினைச்சேன், முடியல. அதான் இங்க வந்துட்டேன். அம்மா மேல அக்கறை இருக்கவன் குடிக்காம இருக்கணும். இப்படி குடிச்சிட்டு வீட்டுக்கு போகாம இருக்கிறது பேரெல்லாம் அக்கறை இல்ல. குடிச்சிட்டு என் வீட்டுக்கு வந்தா எனக்கு மட்டும் சந்தோஷம் நினைச்சியா? அப்படி இல்லடி. எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு, புரியுதா? சாப்பிட்டியா? சாப்பிடுறியா? இருந்தது பசிக்குது. ஏண்டா ஏய் என்னாச்சு? ஏன் அழற? முடியலடி. ஆபீஸ்லாம் கெத்து காட்டுறேன், வலிக்காத மாதிரி நடிக்கிறேன். ஆனா உள்ள எவ்வளவு நோவுது தெரியுமா? எனக்கு தெரியும் செந்தில், அந்த வலியை நானும் அனுபவிச்சவதான். இல்ல புரியும்னு சொல்ல வந்தேன். இந்த லவ்லாம் பண்ணவே கூடாது, கர்மம். பண்ணிட்டு பெரியதுல இருக்கு பாரு, தாங்க முடியலடி. அழாம சாப்பிடுடா. பிரியா, உன்கிட்ட மட்டும் தான் நிஜத்தை சொல்றேன். புரியுது. அவள நான் செத்துருவேன் பிரியா. லூசு மாதிரி பேசாதடா. சீரியஸாடி. அவ இல்லனா உயிரை விட்டுருவேங்கற. ஆனா அவளுக்காக ஒரு சின்ன விஷயத்தை விட்டு கொடுக்க முடியாது. அதே மாதிரி. ஏன் முடியாது? எங்க அம்மா முகத்தை பார்த்தா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? உங்க யாருக்கு அது ஏன் புரியாதா? எங்க அப்பா எங்களை விட்டு போனப்ப எங்க அம்மா தனி அலைகளெல்லாம் உருவாக்குச்சு. 3 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு நினைச்சுப்பா. புரியுது. கூட இருந்து அதெல்லாம் பார்த்து வளர்ந்து வண்டி நான். இன்னைக்கு அதெல்லாம் மறந்துட்டு அதெல்லாம் பெருசு இல்லை நான் பின்னாடியே போனா என் மனசை என்ன கொண்டுடி. செந்தில், எங்க அம்மா என்ன பண்ணுமோ ஏது பண்ணுமோ நினைப்புல இவ கூட வாழ்ந்தேன்னு வைய, வாழ்க்கை மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கும். இவதான் அது காரணம் ஒவ்வொரு நாளும் எனக்கு தோணாது. இப்படி எல்லாம் யோசிச்சா வாழ்க்கை நரகம் ஆயிடும்டா. அதான் பிரச்சனை. சரி, இப்ப நீ எதுவுமே யோசிக்காம சாப்பிடு.